நாம் வணங்குற குலசாமி கொடுக்குற நரக தண்டனை என்னங்க? நரக தண்டனை சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்துக்கு போவ நல்லா இருப்பேன், நரகத்துக்கு போனேன்னா இது மாதிரி தண்டனைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப கொடூரமான தண்டனைகள். அது மாதிரி தண்டனையை நம்ம குலசாமி கொடுக்குமா? அதைத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, நரக தண்டனை யாருக்கு கொடுப்பாங்க? பாவங்களை செஞ்சவங்களுக்கு, இப்படி பல உயிர்களை காவு வாங்கினவங்களுக்கு, பழி பாவ கர்மாக்களை பல லட்சக்கணக்கான உயிர்களுக்கு இது மாதிரியான அவர்களுடைய கர்மா தான் அவர்களுக்கு தண்டனையாக அமையப்பெறுது. சரி, அதே மாதிரி குலசாமி வாழ்கிற காலத்தில் குலசாமி தண்டனை கொடுக்குமா? என்னங்க, குலசாமி காக்கிற குலசாமி தண்டனை கொடுக்குமா? கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை ஏதோ பதிவுக்காக ஏதோ ஏதோ பார்வைக்காக போடலை, ஏதோ நான் அறிஞ்சது தெரிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். குலசாமி கொடுக்குற தண்டனை அது நரக தண்டனையாக இருக்காது, ஆனால் தண்டனையாக இருக்கும். எதுக்கு கொடுக்குது, யாருக்கு கொடுக்குது, ஏன் கொடுக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. சரி, அப்படி தண்டனை குலசாமி யாருக்கப்பா தண்டனை கொடுக்கும்? குலசாமி என்னங்க இத்தனை ஆயுதங்களை வச்சு அவ்வளவு ஆக்ரோஷமா சத்தியத்தின் திருவடிவுமா காத்து வர்ற சாமி தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கணும்ல, அதுதான சாமி. சரி, அப்படி சாமி தண்டிக்குமா? தண்டிக்கும். அந்த தண்டிப்பு கூட எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஊசி உடம்புல குத்துச்சு, உனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஊசி குத்தி அந்த உடல்நிலையை நான் சரி பண்ணேன்னா அந்த ஊசி குத்தும் போது எனக்கு வலிக்குதுல, அந்த வலி அதுதான் குலசாமி. அது மாதிரி தான் தண்டனையை கொடுக்குமே தவிர நரக தண்டனை மாதிரிலாம் மனிதர்களுக்கு அந்த மக்களுக்கு கொடுத்துறாரு. சரி, அது மாதிரி என்னங்க நீங்க வாட்டுக்கு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது நடந்ததை சொல்லுங்க, உண்மையான நிகழ்வு அடிப்படையில் சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? குலசாமி தண்டிக்குதுன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, நான் அறிஞ்ச ஆதாரத்தை அறிவு நண்பர்கள்ட்ட நடந்ததை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சில ஆதாரங்கள் நான் கேட்டது, அறிஞ்சது, பார்த்தது, இதை வச்சு நான் அறிவு நண்பர்களுக்கு சாமி தண்டனை கொடுக்குமப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என்ன தண்டனை அப்படின்னா, ஒரு சாமியாடி இருக்காரு, அந்த சாமியாடி நேர்மையா இருக்காரு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் மேல சாமி பரிபூரணமா வருது, உண்மையா வருது. அந்த இடத்துல அங்க அந்த சாமியாடி அங்க அவமதிக்கப்படல, அந்த சாமி அங்க அவமதிக்கப்படுது. அங்க சாமியாடிக்கு அவ்வளவு சங்கடங்கள் ஏற்படல, அந்த எல்லைக்கு வந்த சாமிக்கு அந்த சங்கடங்கள் ஏற்படுது. அந்த சாமிக்கு சங்கடம் ஏற்பட்டதுனால அந்த சாமி யாரையும் தண்டிக்கல. அந்த எல்லையில அந்த தெய்வ சக்தி பாதுகாக்கப்படணும், அந்த தெய்வ சக்தி வளர்த்தெடுக்கப்படணும், அந்த தெய்வ சக்தி மேன்மைப்படுத்தப்படணும், அந்த தெய்வ சக்தி எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும், அந்த தெய்வ சக்தி எல்லா தெய்வங்களையும் தட்டி எழுப்பணுங்கிற நல்ல எண்ணங்களுக்காக, நல்ல நோக்கங்களுக்காக அங்க தவறு செஞ்ச அந்த மக்களை அந்த சாமி என்ன பண்ணுது அப்படின்னா எல்லையை விட்டு ஒதுக்கி வச்சிருது. எப்படி? எல்லையை விட்டு ஒதுக்கி வச்சிருது. அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்க? குலசாமியை கும்பிட முடியல, குலசாமியை வணங்க முடியல, குலசாமி யாருன்னே தெரியல, அறியாம தெரியாம குலதெய்வத்தோட அருளாசி கிடைக்காம, அந்த குலதெய்வத்தோட பார்வை கிடைக்காம பல கஷ்டங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அவங்க செஞ்ச பாவம், அவங்க செஞ்ச வினை, அவங்க செஞ்ச கர்மா என்ன பண்ணுது, இனியும் அதை அவர்கள் தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் வீழ்த்தப்படும், வீழ்ச்சி அடையும், தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் பாதிக்கப்படுவார்கள், எல்லை பாதிக்கப்படும், தெய்வங்கள் சக்தியை மேன்மைப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக அந்த தலைமுறை ஒரு தலைமுறை கழிச்சு அடுத்த தலைமுறை, அது போன்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த தெய்வமே எங்க இருக்குன்னு தெரியாம, அந்த சாமியே யாரு என்ன அடையாளம் தெரியாம அவர்கள் கஷ்டப்படுறாங்க. இதுதான் குலசாமி கொடுக்கிற தண்டனை. சரி, இது ஒண்ணுங்க, இதுதான் கொடுக்குற நரக தண்டனை. நரகத்துக்கு சமம் தானங்க.
இறந்த பின்பு நாம் போய் அனுபவிக்கிற வேதனையை விட வாழ்ற காலத்துல அனுபவிக்கிற வேதனை எவ்வளவு கொடியது, எவ்வளவு வேதனையானது. அப்ப அந்த வேதனையானதை நான் வாழ்ற காலத்திலே நான் அனுபவிக்கிறேனே, எனக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை விட அதிகமா கெட்ட விஷயங்கள் நடக்குதே, அதுக்கு மேலே வேணும் தண்டனை, அதுக்கு மேலே வேணும் கஷ்டம். சரி, இது ஒண்ணு குலசாமி, சரிங்க, எல்லாரோட நல்லதுக்காக, தெய்வத்தோட வளர்ச்சிக்காக இது மாதிரி தண்டனை கொடுக்குதுங்க. வேற என்ன தண்டனை கொடுக்குது? வேற என்ன தண்டனை கொடுக்குது அப்படின்னா, ஒரு குலசாமி எல்லை இருக்கு. அந்த குலசாமி எல்லையில அங்க ஒரு சாமி இருக்கு. துடிகொண்டு பேசுது, துடிகொண்டு பேசுது. கொடுத்த சத்திய வாக்குக்கு காலத்துக்கு அந்த எல்லையில நிப்பேன்னு நிக்குது. எவ்வளவோ இடையூறுகள் வருது, எவ்வளவோ தொந்தரவுகள் வருது. அந்த தெய்வ சக்தி அந்த இடத்துல மடக்கப்படுது, கட்டப்படுது, மறிக்கப்படுது. தெய்வ சக்திய திசை திருப்பப்படுது, மண்ணுல புதைக்கப்படுது. எல்லா எல்லா செயல்களுக்கும் அந்த தெய்வ சக்தி அந்த இடத்துல ஆளாக்கப்படுது. ஒரு காலம் வரும்போது அந்த தெய்வ சக்தி வளர்ச்சி அடையணும்னு அந்த சாமி ஊக்கமா எழணும்னு அந்த சாமி நினைச்ச உடனே அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்கள் எல்லாரும் 1, 2 அங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தெய்வத்தை, அதனுடைய சக்தியை புரிந்து, அருமையை புரிந்து, அந்த தெய்வம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற காலம் வரும்போது இந்த செயலுக்கு காரணமா இருந்தாங்கல்ல, அந்த தெய்வ சக்திக்கு இவ்வளவு இடையூறுகளை கொடுத்தாங்கல்ல, தொந்தரவுகள் கொடுத்தாங்கல்ல, தெய்வ சக்தியவே மாந்திரிக தாந்திரிகத்துல வச்சு விளையாடி பார்த்தாங்கல்ல, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்கள் இவ்வளவு நாள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த பலாபலன் அந்த தெய்வ சக்தியால் அது அந்த இடத்துல தடுக்கப்படுது, கிடைக்க பெறல. வெட்டி துண்ட ஆன மாதிரி அந்த தெய்வம் தனியா அந்த தெய்வத்தை வச்சு வாழ்ந்து, அந்த தெய்வத்தை இடையூறு செய்து, அந்த தெய்வத்தை துன்புறுத்தி, அந்த தெய்வத்தால் பலனடைந்த அந்த மக்கள் எதுவுமே லாபம் அடையாம நஷ்டத்தை அந்த இடத்துல அனுபவிக்கிறாங்க. அப்ப அவர்கள் சொன்ன, அவர்கள் செய்த, அவர்கள் நினைத்த எந்த ஒரு காரியமும் நடக்க மாட்டேது. ஏன்? அந்த சாமி முடிவெடுத்துருச்சு, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்களால நான் அந்த எல்லையில நான் ஓங்கி வளர்ந்து என் பிள்ளைகளை காத்து நிக்கணுங்கிற எடுத்த முடிவு இது போன்று தவறு செய்த மக்களை துண்ட வெட்டி தூர எரிஞ்சிருச்சு. இது 2வது தண்டனை. குலசாமி கொடுக்குற தண்டனைலாம் இப்படித்தாங்க இருக்கும். அதுக்கு அப்படி போட்டு எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட்டுலாம் வருத்திட்டு இருக்காது. தெய்வங்கிறது நம்மளை காக்கத்தான், தெய்வங்கிறது நம்மளை பாதுகாக்கத்தான். ஒரு அடி கூட அடிக்குது அப்படின்னா அது நம்மளை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் அடிக்கும். அடிச்ச அடியில நம்மளை அப்படியே படுக்க போட்டுறது. சரி, வேற என்ன தண்டனை? வேற யாருக்கு தண்டனை அப்படின்னா, ஒரு குலசாமி எல்லை இருக்கு. அந்த எல்லையில அங்காளி பங்காளி பெருமக்கள் இருக்காங்க. நல்லா எல்லா எல்லையிலையும் அங்காளி பெருமக்கள் ஒற்றுமையா சாமியை கும்பிடுறது, வணங்குறது. ரத்த சொந்தத்தை விட மேலா இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான எல்லை இருக்கு. அவர்கள்லாம் போற்றுதலுக்குரியவர்கள். அந்த பங்காளி பெருமக்கள்லாம் அந்த சாமி உண்மையிலே போற்றுதலுக்குரிய எல்லை. அப்ப அந்த அந்த எல்லையில என்ன நடக்குது அப்படின்னா, போட்டி போறாம அதிகமா தனக்குள்ள இருக்கிறவனை விட்டுட்டு வெளியே இருக்கிற உள்ள வந்து அந்த அந்த மக்களை கூட சுய புத்தியை மாற்றி சொல் புத்தியை கொடுத்து அவர்களை சிதைச்சு அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய பண்பை, அவர்களுடைய பாசத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி அவர்களை மடைமாற்றி ஒரு தேவையில்லாத வேலையை நிறைய தீய வினைகள் செய்கிறாங்க. சாமியை வர்ற அந்த சாமியை கும்பிட வர அந்த சாமியை நம்ம நல்லா உயர்த்தி கொண்டு போகணும். அந்த சாமியை நல்லா நாம பெரிய நம்ம சக்தியை நம்ம வலுப்படுத்தணும், தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும், ஆலயத்தை கட்டணும், எல்லாம் பெரிய திருவிழா நடக்கணும். அப்படி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாமே அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, சரியான இந்த தீய வினைகளால அவர் எல்லாத்தையும் தடுக்கப்படுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இது போன்ற அனைத்து தீய சக்திகளையும் தொடர்ந்து செய்ய 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 அந்த சாமிக்கு கோவம் வந்துச்சு. என்னப்பா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பொறுத்து போயிட்டு இருக்கேனடா, இனியும் திருந்தாம இப்ப திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு நானும் காத்து கிடைக்கேன், இனியும் திருந்தாம என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி கோவிச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த தவறு செய்யறாங்கல்ல, அந்த தவறு செய்யற அந்த பெருமக்கள் எல்லாத்துக்கும்
அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ப, அவர்கள் கொடுத்த கஷ்டத்திற்கேற்ப, அவர்கள் செய்த வினைகளுக்கேற்ப அதை எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுத்து எப்படி எல்லாமே கஷ்டப்பட்டாங்களோ அதே நிலைமையை திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போ நான் இருக்கேன், தவறான எண்ணத்துல போய் ஒருத்தவங்களுக்கு ஏவலோ, ஒரு பில்லி, ஒரு சூனியம், ஒரு செய்வினை நான் செஞ்சு அவங்க கஷ்டப்படுறத, இது எதுவுமே அவங்களுக்கு செய்யாம அவர்கள் இயல்பாகவே இந்த வாழ்க்கையில கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மனதளவுல, உடல் அளவுல, பொருள் அளவுல, எல்லாத்துலயும். அப்ப அதை கொடுத்தது யாரு? அந்த எல்லையில இருக்க சாமி. நீ இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன், நாளன்னைக்கு திருந்துவேன்னு நானும் பொறுத்து பொறுத்து சகிச்சு போனா, நீ தொடர்ந்தாப்புல ஒன்ன வெட்டி 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 தொட்டு தொட்டு கொண்டு வந்துகிட்டே இருந்தா இது என்னப்பா அர்த்தம்? சரி, இந்த அனுபவி, நீ என்ன செஞ்ச, அதனால என்ன அனுபவிச்சிருக்காங்க, அதை நீ திருப்பி அனுபவிடா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அந்த உங்களுக்கு திருப்பி விட்டுருச்சு. இது 3வது தண்டனை, குலசாமி கொடுக்குற தண்டனை. அதாவதுங்க, அதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மையா நடந்ததை, அறிஞ்சதை, காதுல கேட்டதை, நம்ம அறிவு நண்பர்களுக்கு நடந்ததை தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். கற்பனையா எதையும் வடிச்சு ஜோடிச்சு எதையுமே நான் சொல்ல ஆசைப்படல. சரி, ஒண்ணு நிறைவா, ஒரு சாமி ஒரு குலசாமி எல்லையில ஒரு சாமி வருது. அந்த சாமிய அந்த காலத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் எல்லாம் ஆடி வந்திருக்காங்க. இப்ப அந்த சாமி ஆடுற சரியா வாகனம் இல்லாம நிலை இல்லாம இருக்கிறதுனால அந்த சாமி மாறிக்குச்சு, வேற பக்கம் வருது, வேற பங்காளி பெருமக்களுக்கு வருது. அப்ப சாமி ஏன் மாறுச்சு, அந்த சாமி எப்ப வந்துச்சு, யாருக்கு உண்மையா வந்துச்சு, எந்த காலத்துல வந்துச்சு, சாமி எங்க இருக்கு, எப்படி உயிரோடு நின்னுச்சா, பேசுச்சா, தாத்தனுக்கு வந்துச்சா, பாட்டனுக்கு வந்துச்சா, பூட்டனுக்கு வந்துச்சா, எதையுமே கண்ணுல பார்க்காம கேட்காம நம்ம பரம்பரையில நம்ம ஆடி வந்த சாமிய வேற ஒருத்தனை எப்படி ஆட விடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, தவறான பாதைய தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தவறான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு உயிர் பலி, ஒரு பெரிய எப்படி சொல்றது அப்படின்னா, சாமி ஆடுற பெருமக்களுக்கு, அதே சமயம் அந்த சாமிய பெருசு நேசிக்கிற பெருமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில கஷ்டங்களை கொடுக்குது. அதை பார்த்து அந்த சாமிக்கு கோவம் வந்துச்சு. நானும் இந்த எல்லையில நான் கொடுத்த சத்திய வாக்கு, நான் எடுக்கிற நான் தொடுற வாகனம், நான் நிர்ணயிச்ச நான் இங்க நிக்க என்னைய வச்சு இவ்வளவு குழப்பலாட்டம் பண்ணி இவ்வளவு தீய வினைகளை இந்த எல்லையில என் கண்ணு முன்னாடியே நீங்க இப்படி நீங்க விளையாடுனீங்க அப்படின்னா எனக்கோ வருமா வராதுன்னு அந்த சாமி என்ன பண்ணுச்சு, எந்த மக்கள் இந்த தவற செஞ்சாங்களோ அந்த மக்களுக்கு அந்த சாமியோட அருமை வெறுமை தெரியாம, அந்த சாமி இருக்கா இல்லையா, அந்த சாமி வருதா வரலையா, அந்த சாமி உயிரோட்டமா இருக்கா இல்லையான்னு எதுவுமே தெரியாம அவர்களை நிராகதியா நிப்பாட்டி விட்டுருச்சு. எந்த ஒரு சாமி தெய்வம் சார்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு தெரியறது இல்லை, சரியான விஷயங்கள் புரியறது இல்லை, சாமியோட உயிரோட்டங்கள் அவங்களால அறிய முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு அந்த சாமி கொடுத்த தண்டனை, எனக்காக என்னை வச்சு நீ விளையாண்டுன, என்னை இழந்து நீ நில்லு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அவங்கள விட்டு விலகி நின்றுச்சு. இது மாதிரிதான் குலசாமி தண்டனை கொடுக்குமே தவிர உயிர் போற அளவுக்கு குலசாமி தண்டனை கொடுக்காது. அதான் அறிவு நண்பர்களுக்கு இந்த உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில நம்ம குலதெய்வத்தை பெருசா நேசிக்கிற பெருமக்கள் நாம எப்படி இருக்கணும், சாமியை எப்படி வணங்கணும், அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நிறக்க என்ன செய்யணும், நம்ம எண்ணத்துல மனதளவுல எப்படி இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பாதை தாங்க உங்களுக்கு மன மகிழ்வை கொடுக்கறதும் மன கஷ்டத்தை கொடுக்கறதும். குலதெய்வம்ங்கிற அந்த ஒரு நிலையில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தவறான நீங்க செயல்கள்ல நீங்க இறங்குனா இப்ப நல்லா இருப்பீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க, நாளை கழிச்சு ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க. சத்தியம் தாங்க குலசாமி. குலசாமி பேசணும்னா சத்தியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், சாமியை மலை போல நம்பணும், யார் என்ன சொன்னாலும் நாம சரியா இருக்கணும். அவன் சொல்றேன் தவறான செயல்ல தவறான வினைகள்ல நாம போய் ஈடுபட்டோம்னா பின்னாடி முதுகுல நம்ம அந்த பாவத்தை சுமக்கிறதுக்கு சுமந்துருவான். அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த பாவம் சுமந்து நம்ம பின்னாடி சுமந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், இந்த தீய வினைகள், இந்த தீய சக்திகள் பத்திலாம் தயவு செய்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, அங்க போவோம் இதை செய்வோம் அதை செய்வோம், அவர் ஒண்ணு சொல்றாரு அதை செய்வோம், இது மாதிரி போய் அவங்களுக்கு மறிப்பு செய்வோம்,
அது மாதிரியான செயல்கள்லாம் தயவு செய்து அறிவு நண்பர்கள் ஈடுபட்டுறாதீங்க, இறங்கிறாதீங்க. கஷ்டம் கூட பட்டுட்டு போங்க. அந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி கஷ்டத்தை கூட படுங்க. தவிர இது மாதிரி செயல்களில் மட்டும் காலத்துக்கு இறங்கிறாதீங்க. சாமியை இழந்துருவீங்க. உங்களால உங்க குலசாமியை நீங்க உணர முடியாது. உணரவே முடியாது. அதுக்காக சொல்றேன், காலத்துக்கு சத்தியமான வழியில நில்லுங்க. ஏங்க, இப்ப நல்லா இல்லாட்டினாலும் நாளைக்கு நல்லா இருப்போங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை சமாளிச்சு மீண்டு வர்ற தெம்ப குடுக்குறது அந்த சாமி தான். ஆனா அந்த சாமி இல்ல அப்படின்னா, தெம்பு கிடைக்கல அப்படின்னா, அந்த கஷ்டத்துல ஒடிஞ்சு நாம ஒண்ணுமே இல்லாம போயிருவோம். அப்ப அந்த சாமி வரணும்னா, நாம சத்தியமான பாதையில நூல் பிடிச்ச மாரி போணும். தவறான செயல்கள் மட்டும் செஞ்சிடாதீங்க அன்பர்களேன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.